இந்த கால வேளையில் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டை நம்ம தியானிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 58வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 437வது பக்கம், 8ஆம் அதிகாரம் 58வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். எடுத்துட்டிங்களா? 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 58வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். நாம் அவருடைய வழிகளில் எல்லாம் நடக்கிறதுக்கும் அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கைக்கொள்ளுகிறதுக்கும் நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணுவாராக. திரும்ப ஒரு தடவை வாசிப்போமா அந்த வார்த்தையை? நாம் அவருடைய வழிகளிலெல்லாம் நடக்கிறதுக்கும் அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கைக்கொள்ளுகிறதுக்கும் நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணுவாராக. ஞானி ஜெபிக்கிற ஒரு ஜெபம், விலையேற பெற்ற ஒரு வார்த்தை. அவர் என்ன சொல்றாரு? நம்மெல்லாம் அவருடைய வழியில நடக்கணும், அவருடைய கட்டளையின்படி வாழணும், நியமங்களை கைக்கொள்ளுவதற்கு நம்முடைய இருதயங்களை ஆண்டவர் பக்கம் கர்த்தர் சாய பண்ணணுமா? அவர் என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு? நம்முடைய இருதயங்களை தம்மிடத்தில் சாய பண்ணுவாராக. நான் அவருடைய வழியில நடக்கணும், அவருடைய கட்டளையின்படி வாழுவதற்கு ஏன் இருதயத்தை ஆண்டவர் தாம் பக்கம் இழுக்கணுங்கிறார், ஆண்டவர் தாம் பக்கம் சாய பண்ணணும். யோசித்து பாருங்களேன். சாலமோன் ஜெபிக்கிற ஜெபத்தை பாருங்க. பைபிள்லயே மிகப்பெரிய பலி செலுத்தினவன் இந்த சாலமோன். 63ஆம் வசனத்துல பாருங்க, 22,000 ஆடுகளையும் 1,20,000 ஆடுகளையும் பலியிட்டான் அப்படின்னு இருக்குது. கிட்டத்தட்ட யோசித்து பாருங்க, 22,000 ஆடு, 1,22,000 ஆடுகள், கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் லிட்டர் ரத்தத்தை அந்த பலிபீடத்தில் ஊத்தி இருக்கிறான். 15 லட்சம் லிட்டர் ரத்தத்தை அந்த பலிபீடத்தில் ஊத்தி பலி செலுத்துறவன் சொல்றான், என் இருதயத்தை உம்மிடத்தில் சாய பண்ணுங்க ஆண்டவரே. 15 லட்சம் லிட்டர். யோசித்து பாருங்க, எவ்வளவு ரத்தத்தை சிந்தி பலி செலுத்தின அந்த மனுஷன் சொல்றான், இந்த பலி அல்ல ஆண்டவரே, இருதயத்தை நீர் உம்மிடத்தில் சாய பண்ணணும், என் இருதயத்தை நீர் உம்மிடத்தில் சாய பண்ணணும். அப்போ பலிகளோ என் பிரயாசங்களோ என் வைராக்கியமோ என்னை தேவனோடு நெருங்க வைக்காது. ஆண்டவர் என்னை அவரோடு நெருங்க வைக்கணும், அவர் என்னை அவரோடு சேர்க்கணும். அவர் சொல்றார், ஆண்டவரே என் இருதயத்தை உம்மிடத்தில் சாய பண்ணுவீராக. இந்த பகல் வேளையிலே நம்முடைய இருதயம் ஏங்கணும். ஆண்டவரே என் இருதயத்தை உம்மிடத்தில் சாய பண்ணணும், நான் உங்க வழியில நடக்கணும், உங்க பாதையில ஓடணும், உம்முடைய வசனத்தின்படி வாழணும். அதற்கு என்னால முடியல, என்னுடைய பலத்தினால முடியல, என் சுயத்தால முடியல, என் தீர்மானங்கள் தோத்து போகிறது, என்னுடைய பொருத்தனைகள் தோத்து போகிறது. ஆனால் உம்மால முடியுமே. என் இருதயத்தை உம்மிடத்தில் சாய பண்ணுவீராக, என் உள்ளம் உம்மிடத்தில் சாயட்டும். சாலமோனுடைய ஜெபம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சாலமோன் ஜெபித்த இன்னொரு வார்த்தை இருக்குது. ஆமென், ஆமென். உன்னத பாட்டு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், என்னை இழுத்து கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம். சுலமுத்தியல் சொல்ற வார்த்தையை பாருங்க. மணவாளனை பார்த்து சொல்றாரு, என்னை இழுத்து கொள்ளும் உம்மிடத்துல நாங்க என்ன செய்வோம்? ஓடி வருவோம் ஆண்டவரே. என்னை இழுக்கிற காரியங்கள் பூமியில நிறைய இருக்குது, என்னை விளப்பன்ற காரியங்கள் பூமியில நிறைய இருக்குது. இவன் சொல்றா, என்னை நீர் இழுத்து கொள்ளும்
உமக்கு பின்னே நான் என்ன செய்வேன்? ஓடி வருவேன். என்னுடைய பக்கம் கவர்ந்து கொள்ளும். ஏதாவது செய்து என்னை இழுத்து கொள்ளும். என் இருதயத்தை உங்க பக்கம் கூப்பிடுங்க, நான் உம்மிடத்துல ஓடி வருகிறேன். சங்கீதம் 119 சங்கீதம் 36 வசனத்தை பாருங்க. 119 36. என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி அவர் ஜெபம் பண்றார். ஆண்டவரே, என் இருதயம் எதை சார்ந்திடக்கூடாது? பொருளாசையை சார்ந்திடக்கூடாது, உலகத்தை சார்ந்திடக்கூடாது. என் இருதயம் உம்முடைய சாட்சிகளை, உம்முடைய வசனத்தை, உம்முடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளும்படி எனக்கு கிருபை தாரும். சுலபத்தியால் ஜெபம் பண்றா, என்னை இழுத்து கொள்ளும், நான் உமக்கு பின்ன ஓடி வருவேன். எங்கெல்லாம் கூட்டு போறீரோ அங்கெல்லாம் வருவேன், எங்கெல்லாம் அழைச்சிட்டு போறீரோ அங்கெல்லாம் வருவேன், என்னை இழுத்து கொள்ளும். அப்ப யோசித்து பாருங்க, பக்தர்கள் பாடின பாடல்கள் இதெல்லாம், அவர்கள் சொன்ன ஜெபங்கள் எங்கள் பிரயாசங்கள் அல்ல. நீர் எங்களை இழுத்து கொள்ளுமே, எங்களை கவர்ந்து கொள்ளுமே, எங்களை மேய்க்கணும். இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் ஜெபம் பண்றார், பிதாவே, நாம் ஒன்றா இருந்தது போல இவர்களும் உம்மில் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒன்னா இருக்கணும். பிதாவிட்ட ஜெபம் பண்றாரு, இவங்களை இணைச்சுக்கோங்க, இவங்களை பிடிச்சுக்கோங்க, இவங்களை ஒரு மனத்தை காத்துக்கோங்க. ஒருத்தன் கெட்டு போயிட்டான், மீதி 11 பேர் கெட்டு போயிடக்கூடாது, இழுத்து கொள்ளுமே. அப்படியானால் இந்த காலவேளை எனக்கு ஒரு ஏக்கம் இருக்க வேண்டும், என்னை இழுத்து கொள்ளும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் நான் ஓடி வருவேன், என்னை இழுத்து கொள்ளும், உம்முடைய சமூகத்தில் நான் நிற்பேன். சங்கீதக்காரன் தாவீதுடைய ஜெபம் 141 சங்கீதம் 4வது வசனத்தை பாருங்க. 141:4. அக்கிரமம் செய்கிற மனுஷரோடு ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதையும். எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க. என் ஃப்ரெண்டுமார்லாம் யார் தெரியுமா? அக்கிரமம் செய்கிறவன். என் கூட இருக்கிறவன் யார் தெரியுமா? அக்கிரமம் செய்கிறவன். என் கூட இருக்கிறவன் துரோகிகள், என் கூட இருக்கிறவன் பாவிகள். அவர் சொல்றாரு, அவன் கூட சேர்ந்து நானும் ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயம் போயிடக்கூடாது. துன்மார்க்கத்தை விட்டு என்ன விலக்கிறோம், துன்மார்க்கனோடு இணைய விட்டுறாதையும், என் இருதயம் துன்மார்க்கத்தோடு இணைஞ்சிடக்கூடாது. அப்ப என்ன செய்யட்டும்? 5ஆம் வசனம், நீதிமான் என்ன தயவா குட்டி என்ன கடிந்து கொள்ளுங்கப்பா. தப்பு பண்ணும்போது என் பெதடியில போடுங்க, என் மண்டையில கொட்டுங்க, என்னை சரிப்படுத்துங்க. ஆகாமிய கிரியைகளை செய்யும்படி நான் துன்மார்க்கனோடு இணங்காதபடி என் இருதயத்தை இழுத்து கொள்ளும். எத்தனை பேர் இந்த காலவேளை ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும்? என்னை சுத்தி இருக்கிற கூட்டத்தின் நடுவே என் இருதயத்தை உம்மோடு இணைத்து கொள்ளும் ஆண்டவரே. என்னை சுத்தி இருக்கிற நபர்கள் நடுவில் என் இருதயத்தை நீர் கவர்ந்து கொள்ளும் ஆண்டவரே. என்னை சுத்தி இருக்கிற உலகத்தின் நடுவே ஆகாமியம் செய்கிறவன் என் கூட இருக்கிறான், அக்கிரமம் செய்கிறவன் என் கூட இருக்கிறான். நான் பழகிறவன் அக்கிரமம் செய்கிறவன், நான் கூட இருக்கிறவன் ஆகாமியம் செய்கிறவன், பாவிகளோடு உலாவுறேன், பாவத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இவர்களுடைய துன்மார்க்கம் என்னை பிடிச்சு இழுத்துறக்கூடாது. என்னை நீர் கவர்ந்து கொள்ளும், என் இருதயத்தை நீர் கவர்ந்து கொள்ளும். வேதத்திலேயே ரொம்ப சூப்பரான பாத்திரங்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. அதில் ஒன்று சாமுவேல். தான் அந்த ஆலயத்தில் வளரும்போ தான் கூட வளர்ந்த ஒப்பினையும் பிணைகாசும் பேலியாளின் மக்களா இருக்கும்போ இவன் இருதயம் மட்டும் கர்த்தரோடு இணைந்திருந்தது. இவன் இருதயத்தை கர்த்தரோடு இணைத்து வைத்திருந்தான். அவர்களை போல இவனும் ஆகாமிய கிரியைகளோடு இணையல, கர்த்தரோடு இணைந்திருந்தான். இந்த கால வேளையில நம்முடைய இருதயங்கள் கர்த்தரோடு இணையணும். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் இருதயம் உம்மோடு இணையட்டும்பா. ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். என் இருதயம் உம்மோடு இணையட்டும் ஆண்டவரே.
ஆகாமிய மனுஷங்க நடுவுல வாழ்றேன், ஆகாமிய மனுஷங்க நடுவுல குடியிருக்கிறேன். நான் குடியிருக்கிறது அசுத்த நிறைஞ்ச மனுஷன் நடுவுல, நான் வாழ்றது அசுத்த உதருள்ள மனுஷன் நடுவுல. ஆண்டவரே, இவர்கள் நடுவுல என் இருதயம் உம்மோடு இணைந்து கொள்ளட்டும்பா. துன்மார்க்கத்தோடு தாவீது ஜெபம் பண்றாரு, என் இருதயத்தை துன்மார்க்கத்துக்கு இணங்க ஒட்டாதீங்க, இணங்க ஒட்டாதீங்க. இணங்கக்கூடிய சூழ்நிலை உண்டு, மயங்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஆனா என்ன நீதிமான் கொட்டட்டும், ஆண்டவர் சிட்சிக்கட்டும். அவர் சிட்சிக்கிற பிள்ளையை சேர்த்து கொள்ளுவார். இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபம் பண்ண முடியும்? என்னை சிட்சித்தாகிலும் உம்மோடு இணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம், நல்ல கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். என்னை சிட்சித்தாலும் உம்மோடு இணைத்துக் கொள்வீராக. ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னை சிட்சித்தாலும் உம்முடைய பிரசன்னத்தோடு என்னை சேர்த்துக் கொள்வீராக, சேர்த்துக் கொள்வீராக. உம்முடைய பிரசன்னத்தோடு எங்களை சேர்த்துக் கொள்வீராக. தாவீது ஜெபம் பண்றார், என்னங்க உற்றாதீங்க. கூட இருக்கிறவன் துன்மார்க்கன், கூட இருக்கிறவன் பாவி, கூட இருக்கிறவன் அநியாயக்காரன். அவர் ஜெபம் பண்றாரு, ஏன் இருதயமா அதுல மயங்கிற கூடாதுப்பா, ஏன் இருதயமா அதுல விழுந்துட கூடாது. இணங்க ஒட்டாதையும் தாவீதுக்கு ஆண்டவர் உதவினார். அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். சத்துருக்கள் கையிலையோ துன்மார்க்கத்தின் கையிலையோ விடாமல் தாவீதை காத்தவர் நிச்சயமான கிருபைகளை தந்து நம்மையும் நடத்துவதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எந்தெந்த சூழ்நிலையில் தேவன் அவர் பக்கம் நம் இருதயத்தை சாய பண்ண வேண்டும், எந்தெந்த சூழ்நிலையில் தேவன் அவர் பக்கம் நம் இருதயத்தை சாய பண்ணணும். சாலமோன் ஜெபித்த 1-2 ஜெபங்கள் கொஞ்சம் பயங்கரமான ஜெபங்கள். சில சூழ்நிலைகளை நம்ம சந்திக்கும் போது நம்ம ஆண்டவர்கிட்ட செய்ய வேண்டிய ஒரு ஜெபம், ஆண்டவரே என் இருதயத்தை உம்மிடத்துல சாய பண்ணுங்க ஆண்டவரே. ஏன்னா சில விடுதலைகள், சில மாற்றங்கள்லாம் இருதயம் கர்த்தரோடு இணைஞ்சா மட்டும்தான் நடக்கும். சில அசைவெல்லாம் இருதயம் கர்த்தரோடு இணையாம நடக்காது. அதான் எந்தெந்த சூழ்நிலைங்கிறத 1-2 வசனங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். பரிசுத்த ஆண்டவர் கிருபை தருவாராக. நம்பர் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 35வது வசனம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 35வது வசனம். அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்வதினால் வானம் அடைபட்டு போதும். நம்பர் 1, வானம் அடைபடும் போது முதல் காரியம், எப்ப என் இருதயம் கர்த்தரோடு சாயணும் தெரியுமா? என் வானம் எனக்கு அடைபடும் போது. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. நான் பேசுறத கொஞ்சம் ஆவில புரிந்து கொள்ளணும். பரிசுத்த ஆண்டவர் கிருபை தருவாராக. என் வானம் அடைபடும் போது நான் புரியணும், ஏதோ ஒரு சரியில்லை. என் வானம் அடைபடும் போ நான் ஒரு 1 2 3 4 5 காரியம் சொல்றேன். வானம் அடைபடும் போ என்னெல்லாம் நடக்கும்னு ஒரு 5 காரியம் சொல்றேன். இந்த 5ல நம்ம இருக்கோமான்னு செக் பண்ணணும். நம்பர் 1, வானம் அடைபடும் போ பிரசன்னம் இல்லாத வறட்சியை பார்ப்போம். வானம் அடைபடும் போ பிரசன்னம் இல்லாத ஒரு வறட்சியை அனுபவிப்போம். எப்படின்னா, ஜெபத்துல ஒரு வறட்சி இருக்கும், ஆராதனையில ஒரு வறட்சி இருக்கும், உபவாசத்துல ஒரு வறட்சி இருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கை வறண்டு போகும். ஜோமன உட்கார்ந்தா ஜெபம் வராது, ஆராதிக்க உட்கார்ந்தா ஆராதனை வராது. இதுக்கு பேர் வறட்சி. ஒரு விவசாயி அவன் நிலம் வறண்டு போவது போல, ஒரு விவசாயிக்கு மழை இல்லைன்னா அவனுடைய அந்த விவசாய நிலங்கள் வறண்டு போவது போல தேவ பிரசன்னம் இல்லை, வானம் அடைபட்டுச்சுன்னா ஒரு வறட்சி நேரிடும். ஜோமன்னா தூக்கம் வரும், ஜோமன்னா போர் அடிக்கும், ஜோமன்னா பாயிண்ட் வராது, என்ன சொல்லி ஜெபிக்கணும்னு தெரியாது, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுவோம், ஜெபிக்கிறது ரொம்ப நேரம் போனது போல தோணும். இதெல்லாம் ஆவிக்குரிய வறட்சிகள். அப்போ வானம் அடைபட்டிருந்தா எனக்குள்ள ஆவிக்குரிய வறட்சி வரும். இரண்டாவதாக,
வானம் அடைபடும் போது சுய முயற்சி அதிகமாகும். வானம் அடைபடும் போது சுய முயற்சிகள் என்னவாகும்? அதிகமாகும். ஏன்னா பரலோகத்திலிருந்து ஒன்றும் வரல. பரலோகத்திலிருந்து ஒன்றும் வரலன்னா நானா பிரயாசப்பட்டு, நானா வேலைக்கு போகணும், நானா வேலை தேடணும், நானா சம்பாதிக்கணும், நானா முயற்சி எடுக்கணும், எல்லாத்துலயுமே ஏன் பங்கு அதிகம் இருக்கும். ரெக்கமெண்டேஷனுக்கு ஆளை தேடணும், அங்க இங்க ஓடணும், எல்லாமே என் சுய முயற்சியா இருக்கும். தேவனுடைய உதவி என்பது அங்க இல்லாமல் போகும். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, வானம் அடைபடும் போது என் சுய முயற்சிகள் பெருகிட்டே இருக்கும். அதாக்கும் மனிதர்களை சார்ந்து கொள்ளுவது. யோசித்து பாருங்க, சவுல் ஆண்டுடைய சத்தம் இல்லைன்னு சொன்ன உடனே அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடி போனான். அஞ்சனம் பார்க்கிறவங்களை தேடி போய் நான் உயிரோடு இருப்பேனா இருக்க மாட்டேனா, யுத்தத்தில் ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேனா, கர்த்தரும் கைவிட்டுட்டாரு, சாமுவேலை எழுப்ப முடியுமான்னு மந்திரவாதி வீட்டுல போய் உட்கார்ந்து இருந்தான். யோசித்து பாருங்க, அவனுக்கு வானம் அடைபட்டதுனால சுய முயற்சியை தேடுகிறான். யாரை துரத்துனானோ அவர்களையே தேடி போனான். யாரு வேண்டாம் நினைச்சானோ அவர்களை தேடி போனோம். அப்ப சுய முயற்சி என்பது ரொம்ப மோசமான ஒண்ணு. ஆமே, ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னைக்குமே சுய முயற்சிகளை எடுக்கவே கூடாது. தேவ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணும்போ நாம் செய்கிற சின்னதானாலும் பெரியதானாலும் அதை மகிமையாய் மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வானம் அடைபட்டதுன்னா ரொம்ப கஷ்டங்க. ஆமே, சின்ன சின்ன காரியத்துக்கு முயற்சிகள் அதிகம் இருக்கும். சின்ன சின்ன காரியத்துக்கு நம்முடைய உழைப்பு அதிகம் இருக்கும். சின்ன சின்ன காரியத்துக்கு நம்முடைய பிரயாசம் அதிகம் இருக்கும். ஆனா வானம் திறந்திருந்தா அவன் தேவ சமூகத்தில் உட்கார 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 அவன் இருக்கிற இடம் தேடி அனுகூலங்களை கர்த்தர் வர வைப்பார். அவன் தேவ பிரசன்னத்தில் உட்காரும்போ அவனுக்காய் வானம் திறந்திருந்தான். அவன் இருக்கிற இடம் தேடி நன்மை வரும். அவன் இருக்கிற இடம் தேடி அனுகூலம் வரும். அவன் இருக்கிற இடம் தேடி கிருபையை வருவிக்க கர்த்தர் வல்லவர். அப்ப முதல் காரியம், வானம் அடைபடும் போது பிரசன்னம் இல்லாத வறட்சி வரும். இரண்டாவது, வானம் அடைபடும் போது சுய முயற்சிகள் அதிகமாகும் அதிகமாகும். மூன்றாவதாக, வானம் அடைபடும் போது வெட்கம் வரும். வானம் அடைபடும் போது என்ன வரும்? வெட்கம் வரும். ஒரு விவசாயி இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு விவசாயிக்கு மழை இல்லைன்னா அந்த மழை இல்லாததுனால அவனுக்கு ஒரு வெட்கம் வரும். அவன் கஷ்டப்பட்டு பிரயாசப்படுவான். பலன் ஒன்றும் இல்லைன்னா அவனுக்கு என்ன வரும்? கண்டிப்பா வெட்கம் வரும். அப்போ எனக்கான வானம் அடைபட்டுச்சுன்னா என் வாழ்க்கையில எடுக்கிற முயற்சிகள்ல வெட்கம் வரும். நான் எடுக்கிற காரியங்கள்ல வெட்கம் வரும். நான் எடுக்கிற தீர்மானங்கள் எனக்கு வெட்கத்தை உண்டாக்கும். நான் போகிற பாதை எனக்கு வெட்கத்தை உண்டாக்கும். அப்போ வானம் அடைபட்டு இருந்தா என் வீட்டுக்குள்ள வெட்கங்கள் நடமாடிட்டே இருக்கும். தலைக்குனிவு நடமாடிட்டே இருக்கும். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, விமர்சனம் வேற, அவமானப்படுத்துறது வேற. விமர்சனம் அதை அடைக்க முடியாது. அது சாகு வரைக்கும் எது கூட வரும், செத்தா கூட விடாது. விமர்சனம் வரும். விமர்சனத்தை நான் சொல்லல. வெட்கங்கிறது நம்ம ஒரு காரியத்தை செய்ய போகும்போது நம்முடைய குறைகளை சுட்டி காட்டி அல்லது நம்ம செஞ்ச தவறுகளை சுட்டி காட்டும் போ அந்த இடத்துல நிற்க முடியாம ஓடுவோம் தெரியுமா? அதுக்கு பேர் தான் என்னது? வெட்கம். அதுக்கு பேர் தான் வெட்கம். மற்றபடி விமர்சனம் அல்ல. வெட்கம் என்பது அந்த இடத்துல நிற்க முடியல. ஏன் நிற்க முடியல? நான் ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஏற்கனவே ஒரு காரியத்தை பண்ணிட்டேன், இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன், அதனால எனக்கு வெட்கம். அந்த இடத்துல நிற்க முடியாது. அல்லது ஏதோ தவறு செஞ்சதுனாலயோ, ஏதோ ஒரு குறை சாட்டப்பட்டதுனாலயோ, அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் சிக்கினதுனாலயோ வருகிறதுக்கு பேரு வெட்கம். அந்த வெட்கத்தை எதனால என் வாழ்க்கையில வந்துச்சுன்னா வானம் அடைபட்டதுனால. அப்ப வானம் அடைபட்ட எது வீட்டுக்குள்ள வரும்? எது வீட்டுக்குள்ள வரும்? வெட்கம் வரும், அவமானம் வரும். நம்முடைய தவறுகள் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீதி செய்து வருவது வெட்கம். அந்த வெட்கம் பலனாய் மாறும். நம்ம ஒரு நல்லது செஞ்சு நமக்கு ஒரு கெட்ட பேர் கிடைக்கிறது நல்லது, அது பலனா கிடைக்கும். ஆனால் தவறு செய்து வர்ற வெட்கம் நம்முடைய அஸ்திபாரத்தையே அசைக்கும், நம்முடைய வீட்டையே அசைக்கும். அப்போ இந்த வெட்கங்கள்லாம் ஏன் வந்தது? வானம் அடைபட்டதுனால. கடைசியாக ஒன்று கூட சொல்கிறேன், வானம் அடைபடும் போது பரலோகத்திலிருந்து பதில் வராது. நன்மையான எந்த ஈவும்
பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருது. அப்போ வானம் அடைபட்டுச்சுன்னா பரத்திலிருந்து எது வராது? பதில் வராது. பதில் வரலன்னா அத மாதிரி வேதனை வேற ஒண்ணுமே இல்லைங்க. காத்திருக்கிறவனுக்கு பதில் வேணும், ஆவிக்குரியவனுக்கு பதில் வேணும். ஒன்று தெரியுமா, என்னதான் அனுகூலம் இருந்தாலும் கர்த்தரிடமிருந்து ஒரு பதில் வரும் தெரியுமா? அதுதாங்க நம்ம வாழ்க்கையை நிலைநிறுத்தும். கர்த்தரிடமிருந்து ஒரு பதில் வரும் பாருங்க, அதுதான் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும். ஆமா, அல்லாம இருந்தா நம்ம வாழ்க்கை தோத்து போகும். அப்ப பதில் எங்க இருந்து வரணும் தெரியுமா? கர்த்தர்ட்ட இருந்து வரணும். அத பதில்னு சொல்றதை விட அது தேவ சத்தம்னு கூட சொல்லலாம். அதுல எச்சரிப்பு இருக்கும், அதுல ஒரு கடிந்து கொள்ளுதல் இருக்கும், அதுல உணர்த்துதல் இருக்கும், அதுல ஒரு பெரிய பெரிய சிக்ஷை இருக்கும், அதுல ஒரு அன்பு இருக்கும், அதுல ஒரு கரிசனை இருக்கும், அதுல ஒரு இரக்கம் இருக்கும். இந்த சத்தத்தை நான் கேட்கணும்னா எனக்கு வானம் திறந்தே ஆகணும். இந்த சத்தத்தை நான் உணரணும்னா எனக்கு வானம் திறக்கணும். இப்ப நீங்க யோசித்து ஜெபிக்கணும்னு, எதுல நீங்க விட்டுருந்தீங்களோ, எந்த காரியத்துல நீங்க ஒரு தடுமாற்றத்தை காண்கிறீங்களோ, ஒருவேளை ஆவிக்குரிய வறட்சி இருக்கலாம் உங்க வாழ்க்கையில, அல்லது ஒருவேளை வெட்கம் சூழ்ந்திருக்கலாம் வாழ்க்கையில, அல்லது ஒருவேளை சுய முயற்சிகள் அதிகம் இருக்கலாம், அல்லது ஒருவேளை எனக்கு எந்த பதிலுமே கர்த்தர்ட்ட வர்றதில்லை, எதையுமே கர்த்தர் சொல்றதில்லை, எல்லாம் நானாவே செய்றேன், நானாவே போராடுறேங்கிற இடத்துல நாம் இருப்போமானால் நம்ம கர்த்தரை பார்த்து ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம், என் இருதயத்தை உம்மிடத்துல சாய பண்ணுங்க ஆண்டவரே, என் இருதயத்தை உம்மோடு இணைங்க ஆண்டவரே. நான் ஆவிக்குரிய வறட்சியை காண என்ன காரணம்? தேவனுடைய பதில் இல்லாத வாழ்க்கையை காண என்ன காரணம்? எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆவிக்குரிய வறட்சிகள் பல நிலையில வீட்டுக்குள்ள வரும். அது எவைகள் என்று கண்டுபிடிக்க ஆண்டவற்றிலிருந்து பதில் வந்தா தானே முடியும். அப்படியானால் என் வானம் அடைபடும் போது, எனக்கான தேவ பிரசன்னம் நிற்கும் போது நான் உணர வேண்டியது, ஜெபிக்க வேண்டியது, தேவனே என் இருதயத்தை உம்மிடத்தில் சாய பண்ணுங்க ஆண்டவரே. ஒன்று புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் சுயமா வாழ்ந்து பழகிட்டீங்கன்னா சாகும் வரைக்கும் சுயமாகவே போராட வேண்டியிருக்கும், சுயமாகவே ஓட வேண்டியிருக்கும். உலகத்தானுக்கும் ஆவிக்குரியவனுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? உலகத்தானுக்கு திறமை வேணும், உலகத்தானுக்கு மனித அனுகூலங்கள் வேணும். உலகத்தான் தான் திறமையை எவ்வளோ வளர்க்கணுமோ அவ்வளோ வளர்த்து தன்னுடைய ஸ்கில் பவரை காட்டினா தான் சமுதாயத்தின் நடுவில் வளர முடியும். ஆனால் ஆவிக்குரியவனுக்கு அதல்ல. ஆவிக்குரியவனுக்கு ஒரு தேவனுடைய அனுகூலம் இருக்கிறது. ஆவிக்குரியவன் தன் பலத்தை சார்ந்தவன் அல்ல, ஆவிக்குரியவன் தன் பலத்தை சார்ந்து ஓடுகிறவன் அல்ல, ஆவிக்குரியவன் தேவ பலத்தை சார்ந்து ஓடுகிறவன். அவன் தன்னை நம்ப மாட்டான். வானத்திலிருந்து அவனுக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண் மக்கள் எல்லாரும் வருஷத்துக்கு 3 தடவை அந்த மலையில போய் எருசலேமில் கர்த்தரை தரிசிக்க போகும்போது அவர்கள் எல்லாரும் புறப்பட்டு வாசலில் நின்று கொண்டு தன் பிள்ளைகள், தன் குடும்பம், வயோதிப தகப்பன் தாயை விட்டுட்டு அந்த ஆண் மக்கள் போகும்போது தங்கள் தெருக்களில் நின்று பாடின ஒரு பாடல், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் தூங்குவதும் இல்லை, என்னை வழியெல்லாம் பாதுகாப்பார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இந்த வார்த்தையை சொல்லி ஜோமன்ட்டு போவாங்க. ஒவ்வொரு நாள் காலையிலும் சாயங்காலமும் எல்லா பெண்களும் எழும்பி நின்று எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன். புருஷன் வீட்டில் இல்லை, ஆண் மக்கள் வீட்டில் இல்லை. ஆமே, கொள்ளையர்கள் வரலாம், துஷ்ட மிருகங்கள் வரலாம், ஆமே ஆமே அந்நியர்கள் வரலாம், யார் வந்தனாலும் அடிமைப்படுத்தலாம். ஆனா இவர்கள் ஜெபித்த ஜெபம், எங்களுக்கு வானம் திறந்திருக்கிறது, வானம் திறந்திருக்கிறது. திறந்த வானத்துக்கு முன்பாக அவர்கள் ஜெபித்த ஜெபம்
ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே, வேலைக்காரின் கண்கள் எஜமான்களின் கைகளை நோக்கியிருப்பது போல, வேலைக்காரியின் கைகள் எஜமாட்டிகளின் கைகளை நோக்கியிருப்பது போல எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரையிலும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. அதாக்கும் ஆவிக்குரியவன், அவனுக்கு வானம் திறந்திருக்கிறது. அவன் தேவனோடு இணைந்திருக்கிறான். அவன் தன் இருதயத்தை கர்த்தரோடு இணைத்ததினால அவனுக்கு திறக்கப்பட்ட வானம் அவனுக்கு மகிமையை விளங்க பண்ணும். மகிமையை விளங்க பண்ணும். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வானத்துல அவன் மகிமையை காண்கிறான், கிருபையை காண்கிறான். அவனுக்கு கொடுத்த வானத்துல அவன் அற்புதத்தை காண்கிறான். அதாக்கும் ஆவிக்குரியவனுக்கும் ஆவிக்குரிய அனுபவங்கள் இல்லாதவனுக்கும் உள்ள வித்தியாசம். ஆவிக்குரியவன் வானத்தை பார்த்து வாழுகிறான், பூமிக்குரியவன் உலகத்தை பார்த்து வாழுகிறான். அப்படியானா உலகத்தை பார்த்து உலகத்தோடு இருதயம் இணைக்கப்பட்டிருக்குமானால் என் வானம் அடைக்கப்படும். ஆனால் என் இருதயத்தை கர்த்தரோடு இணைத்துக் கொள்வேனானால் எனக்காய் திறக்கப்பட்ட ஒரு வானத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறான். நம்ம வாசித்த 105ஆம் சங்கீதத்தில் ஆமே 2 வார்த்தை இருக்குது. 1:40 வசனத்தை வாசித்து பாருங்க. கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தி ஆக்கினார். என்ன அப்பத்தினால் திருப்தி ஆக்கினாரா? வான அப்பத்தினால. காலைதோறும் இவங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் இறங்கிச்சு. காலைதோறும் வானத்தை நோக்கி பார்த்தா போதும், வானத்திலிருந்து தேவையான அப்பத்தை ஆண்டவர் வரிசைக்க பண்ணினா. நிறைய எடுத்தவனுக்கு மீதியும் இல்லை, கொஞ்சமா எடுத்தவனுக்கு குறைவாகவும் இல்லை. அந்த மன்னாவை தேடி காலையில ஜனம் தன் கையில பாத்திரத்தை எடுத்துட்டு போகும்போது சந்தோஷமாய் கர்த்தர் கொடுத்த மன்னாவுக்காய், கர்த்தர் கொடுத்த நன்மைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். சாயங்காலதோறும் காடைகள் வந்து விழுந்தது. அப்போ இவங்களுக்கு ஆசீர்வாதம்லாம் வானத்தில் இருந்தாக்கும். வானத்தை பார்த்தா போதும், காலையில மன்னா, சாயங்காலம் காடை. இது எவ்வளவு பெரிய மகிமை இல்லையா? ஒரு ஆவிக்குரியவன் தன் இருதயத்தை கர்த்தரோடு இணைச்சு வச்சிருந்தா அவனுக்கு காலையிலையும் அனுக்கிரகம், மாலையிலையும் அனுக்கிரகம். அவன் வாழ்நாளில் அனுக்கிரகத்தை விளைய செய்ய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா அவனுக்காய் வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரியவனுடைய வானம் ஒரு நாளும் அடைபடுவதில்லை. அவனுக்காய் திறக்கப்பட்ட வானம் அவன் வீட்டுக்குள்ள, அவன் வாழ்க்கையில நன்மையை விளங்க செய்யும். இந்த கால வேளையில என் இருதயம் கர்த்தரோடு இணைந்திருக்குமானால் எனக்காய் திறக்கப்பட்ட ஒரு வானத்திலிருந்து எனக்கு தேவையான மன்னாவை, தேவையானதை வரிசைக்க செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். காலைதோறும் முழங்கால் படிடும்போது, காலைதோறும் என் ஜெப இடத்துல உட்காரும் போது தேவ மகிமை இறங்கி வரும். அவர் என்னை நிரப்பி நடத்துவார். அதாக்கும் தாவீது சாலமோன் ஜெபம் பண்றாரு, என் இருதயத்தை உங்க பக்கம் சாய பண்ணுங்க, சாய பண்ணுங்க. ஒன்று, தேவைகளெல்லாம் வானம் சந்தித்தது. அந்த 39ஆம் வசனத்தை பாருங்க. அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து, சங்கீதம் 105ஆம் சங்கீதம் 39ஆம் வசனம். அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குறதற்காக எதை கொடுத்தாரா? இவங்க வானத்தை எடுத்து பார்த்தா பகல் முழுக்க மேகம் இருக்கும். ராத்திரி போய் மேலே பார்த்தா ராத்திரியெல்லாம் அக்கினி ஸ்தம்பம் இருக்கும். யோசித்து பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனத்திற்காக 40 வருஷம் பாளையத்தின் முன்னருந்து பாளையத்தின் கடைசி இருக்கிற ஆள் வரைக்கும் எல்லாருக்கும் காலையில் எழும்பி வானத்தை பார்த்தா மேகம் இறங்கி வந்திருக்குது. சாயங்காலம் போய் வானத்தை பார்த்தா மேகம் மறைந்து அக்கினி இறங்குது. அப்போ இவங்க வானத்துல தேவ பிரசன்னம் நிறைவா இருந்தது. இவர்கள் பிரசன்னத்தை
பிரசன்னத்தின் நிழல்ல வாழ்ந்தார்கள். யோசித்து பாருங்களேன், இது எவ்வளவு பெரிய பாக்கியம். பிரசன்னத்தின் நிழல்ல வாழ்ந்ததுனால தான் 37ஆம் வசனத்தின் கீழ்ப்பகுதி சொல்லுது, அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது இல்ல. ஏன் இல்ல? அவன் பகல்ல மேகத்தை பார்க்கிறான், ராத்திரி அக்கினியை பார்க்கிறான். காலையில ஜோமான உட்கார்ந்தா பரிசுத்த பிரசன்னம் வருது. ராத்திரி ஜோமான உட்கார்ந்தா அவன் சரீரம் அனலாகுது, அவன் வாழ்க்கை அனலாகுது. நடு சாமத்துல உட்கார்ந்தா அந்தகாரங்களை ஜெயம் எடுக்கிறான். காலையில உட்கார்ந்தா தேவ மகிமையை பார்க்கிறான். சாயங்காலம் உட்கார்ந்தா தேவ பிரசன்னத்தை உணர்றான். அப்படிப்பட்டவனுக்கு வானம் திறந்திருந்ததுனால அவன் பலவீனப்படுவதில்லை, பலவீனப்பட்டவனாய் அவன் வாழ்வதும் இல்லை. அவனை உயிர்ப்பிக்க கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கையில பலவீனப்பட்டவன் அல்ல, அவன் ஜெயம் எடுத்தவன், பலவீனத்தை மேற்கொள்ளுகிறவன். பவுல் சொல்லுகிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏன்னா என் வானம் எனக்கு திறந்திருக்கு, என் வானம் எனக்கு விரிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். திறக்கப்பட்ட ஒரு வானம். சாலமோன் ஜெபம்ன்றாரு, யாராவது மழை இல்லாத வானத்தை பார்க்கும்போ அவங்க இருதயம் உம்மை சாரண ஆண்டவரே. மழை இல்லாத வானத்தை பார்க்கும்போ அவன் இருதயம் கர்த்தரை தேடன ஆண்டவரே. அந்த 1 ராஜாக்கள் 8 அதிகாரத்துக்கு வாங்க. சாலமோன் ஜெபிக்கிற ஜெபத்தை பாருங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அந்த 36ஆம் வசனத்தை 35ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் வானம் அடைபட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த ஸ்தலத்துக்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தங்கள் தேவரீருக்கு லேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகி இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழி அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாய் கொடுத்த உம்முடைய தேசத்தில் மழை பெய்ய கட்டளை இடுவீராக. என்ன சொல்லி ஜெபம்ன்றார் பார்த்தீங்களா? ஒருவேளை என் ஜனம் மழை இல்லாத வானத்தை பார்த்தா, ஐயோ பிரசன்னம் இல்லையே, ஐயோ தேவ கிருபை இல்லையே, எனக்கு தேவனுடைய அனுகூலம் இல்லையே, கர்த்தருடைய நடத்துதல் இல்லையேங்கிறத ஒரு சபை உணருமானா கர்த்தர் சொல்றாரு, அவன் என்ன நோக்கி கூப்பிடட்டும், தன் பாவத்தை விட்டு மாறட்டும், அவன் இருதயம் என்னோடு இணைக்கப்படட்டும். ஒன்ன புரிந்து கொள்ளுங்க, என் வானம் எனக்கு திறந்திருக்கணும். இல்லைன்னா நான் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், என் இருதயம் உம்மையோடு சார்ந்து கொள்ளட்டும், இருதயம் உம்மிடத்தில் சாய பண்ணுங்க. என்னை இழுத்து கொள்ளும் ஆண்டவரே, என்னை இழுத்து கொள்ளும், நான் ஓடி வருவேன். என்னை பிரசன்னத்துக்குள்ள இழுத்து கொள்ளும். இந்த கால வேளையில் ஒரு ஏக்கம் நமக்கு வேணும். ஆண்டவரே என்னை பிரசன்னத்துக்குள்ள இழுத்து கொள்ளணும். அடைபட்ட வானத்தின் கீழே வாழக்கூடாதுங்க, அடைபட்ட வானத்தின் கீழே ஜீவிக்க கூடாது. அடைபட்ட வானத்தின் கீழே இருந்தா அது பயங்கர வறட்சியை உருவாக்கும். அடைபட்ட வானத்துக்கு கீழே இருந்தா விளைச்சல்களை அழிக்கும். அடைபட்ட வானத்துக்கு கீழே இருந்தா நல்ல விருட்சங்கள் எல்லாம் நாசமாகும். அடைபட்ட வானத்துக்கு கீழே இருந்தா நீர்நிலைகள் எல்லாம் அழிய ஆரம்பிக்கும். அடைபட்ட வானத்துக்கு கீழே இருந்தா ஊற்றுகள் எல்லாம் அடைக்கப்படும். அடைக்கப்பட்ட வானத்துக்கு கீழே இருந்தா கண்ணீரோட பிரயாசப்பட்டவன் பலனை பார்க்க முடியாது. அடைக்கப்பட்ட வானத்துக்கு கீழே இருந்தா அது வனாந்தரம், தாகம் எடுக்கும். அடைக்கப்பட்ட வானத்துக்கு கீழே இருந்தா தேவனுடைய பதில் வராது, அங்க வெறுமை இருக்கும். அப்போ அடைக்கப்பட்ட வானத்துக்கு கீழே நான் இருப்பேன், ஆனால் அதை விட வேதனை வேற ஒண்ணுமே இல்லை. இந்த கால வேளையில சபை விரும்ப வேண்டிய ஒண்ணு, திறக்கப்பட்ட வானத்துக்கு கீழே நான் வாழணும், திறக்கப்பட்ட வானத்துக்கு கீழே வாழணும். என் வானம் எனக்கு திறந்திருக்கணும், என் வானம் எனக்காய் கிரியை செய்யணும், எனக்காய் பரலோகம் திறந்திருக்கணும், எனக்காய் தேவ மகிமை திறந்திருக்கணும். நான் கூப்பிடும் போது கர்த்தர் பதில் கொடுக்கணும். அதற்கு என் இருதயம் அவரோடு இணையணும், அவரோடு இணையணும், என் உள்ள அவரோடு இணையணும். இணைய இணைய அடைக்கப்பட்ட வானத்தை கர்த்தர் திற
திறப்பார். என் இருதயம் இணைய பாவத்தை விட்டு விலகும் போது எனக்காய் வானம் திறக்கப்படும். உலகத்தை விட்டு விலகும் போது எனக்காய் வானம் திறக்கப்படும். அந்தகாரங்களை விட்டு விலகும் போது எனக்காய் வானம் திறக்கப்படும். அந்த திறக்கப்பட்ட வானத்துக்கு கீழே எனக்கு தேவையான கிருபைகளை வருஷிக்க செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நகோமிக்காக வானம் 10 வருஷம் அடைக்கப்பட்டது. இருக்க வேண்டிய இடத்துல இருக்காமல் மோவாப்பை நோக்கி ஓடினான். 10 வருஷத்துல எதையெல்லாம் இழக்க கூடாதோ அத்தனையும் இழந்தார். புருஷனை இழந்தாள், பிள்ளைகளை இழந்தாள், ஒரு அனாதையை போல நின்றாள். ஓர்பால் முத்தம் செய்து பிரிந்தாள், ரூத்தோ விடாமல் பற்றி கொண்டாள். பெத்லகேம் ஊருக்குள்ள வரும்போ எல்லாரும் ஓடி போய் நகோமியே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, எங்க ஊருக்குள்ள வாரோன்னு சொல்லி வரவேற்கும்போ அவள் சொன்னாள், நினை நகோமி என்று கூப்பிடாதீங்க, மாறாள் என்று அலையுங்க, எனக்கு கசப்புன்னு அலையுங்க. நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். எனக்கான வானம் அடைக்கப்பட்டுச்சு, எனக்கான வானம் திறக்கப்படலை, எல்லாத்தையும் இழந்து வந்து நிற்கிறேன். இனி எனக்கு என்ன இருக்குது? இந்த பொண்ணையும் வராதன்னு அவளும் சேர்ந்து வந்து நிற்கிறா. என்ன செய்ய போறோன்னு தெரியல. ஆனா பெத்லகேமுக்குள்ள என்னைக்கு கால் வைத்தாலோ அடைக்கப்பட்ட வானத்தை கர்த்தர் திறக்க ஆரம்பித்தார். என்னைக்கு பெத்லகேமுக்குள்ள கால் வைத்தாலோ, பெத்லகேம் அப்பத்தின் வீடு, பெத்லகேம் தேவனுடைய நகரம், பெத்லகேம் மேசியாவை சுமக்க போகிற நகரம், அந்த நகரத்துக்குள்ள என்னைக்கு கால் வைத்தாலோ அன்னைக்கு அவளுக்கு அடைக்கப்பட்ட அந்த வானத்தை கர்த்தர் திறக்க ஆரம்பிச்சா. நான் ஒன்று சொல்லட்டுமா? இருக்கிற இடத்தை விட்டு எழும்புங்க, தேவனோடு இருதயத்தை இணைக்க ஒப்பு கொடுங்க. அடைக்கப்பட்டவைகளை கர்த்தர் திறப்பா, அடைக்கப்பட்டதை கர்த்தர் திறப்பா. நீ கண்டது கசப்பா இருக்கலாம், நீங்க கண்டது வெறுமையா இருக்கலாம். இருக்கிற இடத்தை விட்டு கர்த்தரோடு இருதயம் இணையட்டும். அடைக்கப்பட்ட வாசலை திறப்பதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் போதுமானவர். ரூத் இருக்கிற இடத்தை விட்டு எழும்பிட்டா. அவளுக்கு புரிஞ்சது, பெத்லகேமுக்கு போவோம், என்ன இருக்கிறத சாப்பிடுவோம், அங்க போய் வாழ்வோம், அவ்வளவுதான். புறப்பட்டா. புறப்பட்டு வந்தவளுக்காக தேவன் திறந்த திறப்பு பயங்கரமானது. தேவன் திறந்த திறப்பு பயங்கர அனுக்கிரகம் நிறைந்தது. கோத்திரங்களுடைய பிதாக்களுடைய பட்டியல்ல இந்த ரூத்தின் பேர் படியும்படி ஆண்டவர் சரித்திரத்தையே மாற்றினார். அப்படி ஆனால் இருதயம் கர்த்தரோடு இணைக்கப்படும் போ, கர்த்தட்ட ஜோமனனு என் இருதயத்தை உம்மோடு இணையன்னு சொல்லும் போ, இருதயத்தை இணைக்கிற ஆண்டவர் என் வாழ்வை மறுவப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் மோவாப்புக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டே கர்த்தரோடு இணையன்னு நினைக்கிறோம். இருக்கிற இடத்துல இருந்துட்டே கர்த்தரோடு வாழணும்னு நினைக்கிறோம். அசுத்தத்தோடு உட்கார்ந்துட்டே கர்த்தரோடு வாழணும்னு நினைக்கிறோம். எங்க விட வேண்டியதை விடாம கர்த்தரோடு வாழ முடியாது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? உன் இருதயத்தை என் பக்கம் சாய பண்ண என்கிட்ட கொடுங்கிறார். என் கையில ஒப்பு கொடு. உன்னால முடியலல்ல, உன்னால செய்ய முடியலல்ல, அப்ப என்கிட்ட கொடு இருதயத்தை, நான் மாத்துறேங்கிறார். இந்த காலவேளை ஒண்ணு புரியணும், என்னால முடியாத என் இருதயத்தை கர்த்தர் கையில ஒப்பு கொடுக்கணும். நான் சொல்றேன், பிரச்சனை இல்லாத ஒரு வறட்சியில வாழாதீங்க, பிரச்சனை இல்லாத வறட்சியில ஜீவிக்காதீங்க. பிரச்சனை இல்லாத வறட்சி உங்கள் ஆத்துமாவை வறண்டு போக பண்ணும், உங்கள் ஆத்துமாவை வெடிக்க வைத்துரும். நீங்க மழை இல்லாத இடங்களுக்கு போய் பாருங்க, அந்த தரையெல்லாம் வெடிச்சு பாலம் பாலமா இருக்கும். வெடிக்கும் தெரியுமா? அந்த தரையெல்லாம் வெடிக்கும். சில ஸ்கின், சில சரத்தை பாருங்க, ரொம்ப வறட்சியான சரமா இருந்தா அந்த சரீரம் சின்ன சின்னதா வெடிக்கும் தெரியுமா? அப்படியே வெடிச்சு பாலம் பாலம் போல இருக்கும். டாக்டர் சொல்லுவாங்க ஸ்கின்ல தண்ணியே இல்லை, ஆயிலே இல்லைம்பாங்க. ஏன்னா அது வரல வரல வரல
மழையால அந்த 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 ஸ்கின் எல்லாம் வெடிக்கும். தரை யோசித்து பாருங்க, மழை இல்லாத தரைகளை பாருங்க, அப்படியே வெடிச்சு பாலம் பாலமா லேயர் லேயரா அப்படியே மாறும். நான் சொல்றத புரிந்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய வறட்சி நம்மளை வெடிக்க வச்சிரும். ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய வறட்சி நம்முடைய குடும்பத்தை வெடிக்க வச்சிரும். ஆவிக்குரிய வறட்சி, ஜெபமில்லாத வறட்சி, பிரசன்னமில்லாத வறட்சி, தேவனோட ஐக்கியம் இல்லாத வறட்சி, இதுல வாழக்கூடாதுங்க. ஒரு தேவ பிள்ளை தேவ பிரசன்னத்துல நிரம்பி இருக்கணும், தேவ கிருபையில நிரம்பி இருக்கணும். அவன் வீட்டுக்குள்ள தேவ மகிமை வேணும். அந்த மகிமை நம்முடைய வீட்டுக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வீட்டுக்குள்ள எதை சம்பாதிச்சாலும் சம்பாதிக்காட்டாலும் தேவ பிரசன்னத்தை சம்பாதிச்சு வைக்கணும். வீட்டுக்குள்ள திறக்கப்பட்ட வானத்தை சம்பாதிக்கணும். வீட்டுக்குள்ள தேவ மகிமையை சம்பாதிக்கணும். எதுக்கு போராடுறீங்களோ போராடலையோ, தேவ பிரசன்னத்துக்காய் வீட்டுக்குள்ள போராடணும். ஒன்று தெரியுமா, ஒரு ஊழியக்காரங்க வீட்டுக்குள்ள வர்றான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் வார்த்தைகளை அவன் வாயில வைக்கணும். அவன் வாயில தேவனுடைய வார்த்தை வரணும். அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் இருக்கணும். அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள தேவ மகிமை இருக்கணும். ஒரு ஊழியக்காரன் ஜெபம் பண்ணும் போ அவன் போராடி ஜெபம் பண்ணக்கூடாது. அவன் போராடி ஏதாவது வார்த்தை தாங்க ஆண்டவரேன்னு கேட்க கூடாது. வீட்டுக்குள்ள தேவ மகிமையை காக்கணுங்க. வீடு வெடிக்க கூடாது, வீடு வரலக்கூடாது. வீட்டுக்குள்ள இருக்குதோ இல்லையோ தேவ பிரசன்னத்தை நிறைவாக்குங்க, தேவ மகிமையை நிறைவாக்குங்க. கர்த்தர் உங்களை நடத்துற பாதை மகிமையாகும். ஹல்லேலூயா. இப்போ சாலமன் ஜெபம் பண்றார், வானம் வரலும்போ, வானம் அடைக்கப்படும்போ நீங்க ஜெபம் பண்ணணும், இருதயத்தை உம்மோடு இணைத்து கொள்ளணும். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் 3 காரியங்களை செய்வார். 36ஆம் வசனத்தை பாருங்க. நம்பர் 1, பாவத்தை மன்னித்து. 2, நடக்க வேண்டிய நல்வழி அவர்களுக்கு போதித்து. 3, சுதந்திரமாய் கொடுத்த உமது தேசத்தில் தேவனோடு இணைஞ்சு வாழ்றதுல சில கடினங்களும் உண்டு. தேவனோடு இணைஞ்சு வாழ்றது பயங்கர சந்தோஷம் நிறைஞ்சது. அப்படி வாழ்றவன் தான் இஷ்டத்துக்கு வாழ முடியாதுங்கிறதையும் அதுல புரியணும். தேவனோடு இணைஞ்சு வாழ்றது பயங்கர சந்தோஷம், மகிமை நிறைந்தது, பலன் நிறைந்தது. ஆனா அப்படி வாழ்ற வாழ்க்கையில அவர் போதிப்பார் இருக்கு. நீ போய் ஜெபம் பண்ணணும், கர்த்தரோடு இருதயம் இணையணும். அப்படி இணையும் போது வசனம் சொல்லுது, நீங்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு என்ன செய்வாரா? நடக்க வேண்டிய, பேசுங்க, நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு, பேசுங்க, நடக்க வேண்டிய, என் இருதயம் அவரோடு இணையும் போது நான் நடக்க வேண்டிய நல்வழியை எனக்கு போதிப்பார். என் வறட்சிக்கு காரணம் என்ன என்பதை போதிப்பார். என் வறட்சிக்கு என்ன காரணம் என்பதை கர்த்தர் உணர்த்துவார். என் வறட்சிக்கு என்ன எதுதான் காரணங்கிறத காட்டி கொடுப்பார். நீங்கள் தேவனோடு நடக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம இஷ்டத்துக்கு எல்லா இடத்துக்கும் போக முடியாது. தேவனோடு நடக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம இஷ்டத்துக்கு சிலரோடு வாழ முடியாது. தேவனோடு நடக்க ஆரம்பிச்சுட்டா தேவன் விரும்பாத இடங்களில் கால் பதிய விடமாட்டா. அவர் உணர்த்துவார், நல்வழியை போதிப்பார். நான் என்ன சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க. நான் உட்காந்து ஜெபம் பண்ணும்போ பிரசன்னம் இல்லை, ஏன் இல்லைன்னு கேட்கும்போ கர்த்தர் இதெல்லாம் காட்டி கொடுத்தார். அதாக்கு நான் சொல்கிறேன், உட்கார்ந்து ஏன் பிரசன்னம் இல்லைன்னு கேட்டா பிரசன்னம் போனதுக்கான காரணத்தை கர்த்தர் சொல்லுவார். கேட்கலன்னா அடைக்கப்பட்டதாவே இருக்கும். அதை திறக்கும் வரைக்கும் அடைக்கப்பட்டதுதான். உட்கார்ந்து கேட்டா நான் எனக்கு ஏன் பிரசன்னம் இல்லை, என்னெல்லாம் ஏன் ஜெபம் பண்ண முடியல, என் வீட்டுக்குள்ள ஏன் சந்தோஷம் இல்லை, ஏன் எனக்குள்ள நிறைவான மகிமை இல்லைன்னு கேட்டா கர்த்தர் சொல்லுவார், நீ எங்க போயிட்டு வந்த, நீ எங்கிருந்து வந்த, நீ
போன எனக்கு பிடிக்கல, எனக்கு விருப்பம் இல்லைன்னு கர்த்தர் சொல்லும்போ அப்ப உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா? அங்க ஆண்டவர் இறங்கி வருவார், அங்க ஆண்டவர் கிரியை செய்வார், அவர் தன் வல்லமையை விளங்க பண்ணுவார். என் தெரியுமா? என் இருதயம் அவரோடு இணைக்கப்படும்போ என் கால்கள் அசுத்தமான இடத்துல நிற்பத அவர் அனுமதிக்கவே மாட்டார். நான் தேவனோடு இணைய இணைய என் கால்கள் பாவத்தோடு உலாவுவத அவர் அனுமதிக்க மாட்டார். என் இருதயம் தேவ பிரசன்னத்தோடு இணைய இணைய என் வாழ்வில் சபிக்கப்பட்ட கிரியைகள் என்னை பின்தொடர அவர் அனுமதிக்க மாட்டார். என்னை பாதுகாக்க கர்த்தர் வல்லவர். அதாக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றேன், வானத்தை அடைச்சிடக்கூடாது. கர்த்தர்ட்ட கேட்கணும், ஏன் பிரசன்னம் இல்லை, ஏன் தேவ மகிமை இல்லை, ஏன் என்னால் ஆராதிக்க முடியல, ஏன் என்னால் வீட்டில் சந்தோஷமா வாழ முடியல, ஏன் என் வீட்டுக்குள்ள ஐக்கியம் இல்லை? கேளுங்க ஆண்டவர்கிட்ட. எங்கெங்க கர்த்தர் உணர்த்துறாரோ உட்கார்ந்து அழுங்கள், உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இறங்குன்னு கேளுங்க. கர்த்தர் அடைக்கப்பட்ட வானத்தை திறக்க ஆண்டவர் வல்லவர். அதான் சொன்னேன், மோவாப்புல உட்கார்ந்துட்டு பதில தேடக்கூடாது, எழும்பி பெத்லகேமுக்கு போகணும், தேவ சமூகத்துக்கு போகணும், போய் உட்கார்ந்து கேட்கணும், நான் என்ன செஞ்சேன். கர்த்தர் அப்ப சொல்லுவாரு நான் என்ன செஞ்சேன்னு. அதற்கான பரிகாரத்தையும் ஆண்டவர் உருவாக்குவார். அல்லேலூயா. நான் சொல்றது நல்லா புரிந்து கொள்ளணும், நல்லா புரிந்து கொள்ளணும். நகோமி 1 அதிகாரத்தில் மாறான்னு சொன்னா, 4 அதிகாரத்தில் ஊர் ஜனங்கள் சொல்றார்கள், இந்த ஓபேத் என்கிற இந்த பிள்ளை உன்னை தேற்றுவான், உன்னை பாக்கியவதி என்று எல்லாரும் சொல்லுவார்கள். 1 அதிகாரத்தில் மாறா கசப்பு நான் இழந்துட்டேன்னு சொன்னான். 4 அதிகாரத்தில் அவ சொல்றா, என் வாழ்க்கையை கர்த்தர் ஆதரித்தான், என்னை கர்த்தர் தூக்கி எடுத்தார். ஏன்னா அடைக்கப்பட்ட வானத்துல வாழ்ந்தேன், இப்ப வானம் திறந்திருக்கு, எனக்கு கிருபை திறந்திருக்கு, தாராளமான அபிஷேகம் திறந்திருக்கு, தாராளமான மகிமை திறந்திருக்கு. ஆமே, போவாசின் வயல்ல பின்னாடி நின்னவளுக்கு போவாசுக்கு மனைவியாகும்படி கர்த்தர் அனுகூலம் செய்தா. அப்ப இதெல்லாம் கர்த்தரால் வந்தது, இதெல்லாம் கர்த்தர் செய்தா. அப்ப அனுகூலங்களை கர்த்தர் உருவாக்குறார். அல்லேலூயா. அப்போ ஒன்று புரியணும். நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? அசுத்தத்தில் உட்கார்ந்துட்டு கேட்கக்கூடாது. கர்த்தர்ட்ட சொல்லணும், என் இருதயத்தை உம்மோடு இணைச்சிருங்க, நான் வரணும் ஆண்டவரே, நான் கொஞ்சம் எழும்பணும் ஆண்டவரே, நான் கொஞ்சம் பிரசன்னத்துக்குள்ளே போகணும் ஆண்டவரே. கர்த்தர்ட்ட கேட்கும்போ கர்த்தர் காட்டி கொடுப்பான். எதெல்லாம் அழிக்கணுமோ அதையெல்லாம் அழிக்கும்படி கர்த்தர் உதவி செய்வான். அந்த வார்த்தை சொல்லுது, அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழி அவர்களுக்கு போதித்து, தேவரே உமது ஜனத்திற்கு சுதந்திரமாய் கொடுத்த உமது தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக. இப்பதாய சாலமோன் ஜெபம் பண்றாரு, விட்டுறாதீங்கப்பா, அவன் உம்மட்ட மனம் திரும்பினான்ல, உம்மோடு இருதயத்தை இணைச்சான்ல, அவனுக்கு ஒரு மழை வரணும், அவனுக்காக ஒரு மழை ஊற்றப்படணும். எலியா சொல்றாரு, ஏ ஆகாப்பு, பெருமழையின் இரைச்சலின் சத்தத்தை என் காது கேட்குது, போகனா சீக்கிரம் போயிரு, மழை வரப்போகுது. தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தான். 7வது தடவை வேலைக்காரன் சொன்னான், ஐயா கையளவு மேகம் சமுத்திரத்திலிருந்து வருதுன்னு சொல்லும் ஆமே, அவர் சொல்றாரு, எலியா சொல்றாரு, ஓடு, இது கையளவு மேகம் அல்ல, பெருமழை வரப்போறது, பெருமழை. வானம் திறக்குமானால், அவரோடு இருதயம் இணையுமானால், கையளவு மேகம்தான். ஆனா அந்த மேகம் வர வர வானம் கருத்தது, மேகங்களால் நிறைந்தது, எங்கிருந்து வந்ததுன்னு தெரியாது. ஒரு பெருமழை இஸ்ரவேல் மேல ஊற்றப்பட்டது உண்மையானால், அவரோடு இணைய இணைய எனக்காய் அடைக்கப்பட்ட வானத்தை திறந்து மழையை வருஷிக்க செய்ய அவர் வல்லவர். அவர் வல்லவர். 3.5 வருஷம் இல்லாத மழையாக்கும், 3.5 வருஷம் இல்லாத கிருபை ஒரே நாள் கொட்டி தீர்ந்தது. ஆண்டவர் தன் வல்லமையை விளங்க பண்ணினா. அன்னைக்குத்தான்
மறைஞ்சு கிடக்கிற ஏசபேலை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். என்னைக்கு ஒரு மழை வந்துச்சோ, என்னைக்கு மழை பெஞ்சுதோ, அன்னைக்கு ஏசபேல் எழும்பினா. எலியாவை கொல்லுவேன்னு சொன்னான். ஆனா கர்த்தர் சொன்னார் எலியாட்ட, ஏய் அவ ஏசபேல் உன்னை கொல்ல நினைக்கிறான், இல்ல யெகூ என்கிற ஒருத்தன் அபிஷேகம் பண்ணு, எலிசாங்கிற ஒருத்தன் அபிஷேகம் பண்ணு, இவளை அழிக்க இவர்கள் போதுமானவர்கள். அன்னைக்கு தான் ஆண்டவர் சமாரியாவில் அழிக்கப்பட வேண்டிய ஒரு ஏசபேலின் ஆவிய கர்த்தர் புறப்பட பண்ணினா. என் மலை எங்க வருதோ, வானம் எங்க திறக்குதோ, அங்க ஏசபேல் வெளியே வரும், அசுத்த வெளியே வரும், அந்தகார வெளியே வரும். எதுக்கு தெரியுமா? அபிஷேகம் உள்ளவன் அதை ஜெயிப்பதற்காக, அபிஷேகம் உள்ளவன் அதை மேற்கொள்வதற்காக. அது உன்னை மேற்கொள்ளாது. நீ பார்க்கிற அந்தகாரம் உன்னை மேற்கொள்ளாது. வானம் திறக்குமானால், பரலோக மகிமை இறங்குமானால், இந்த ஆவிகள் உன்னை மேற்கொள்ளாது. உன் மேல் இருக்கிற அபிஷேகம் அவைகளை மேற்கொள்ளும், அவைகளை மேற்கொள்ளும். ஹல்லேலூயா. 3.5 வருஷம் ஆகாப்பு தான் பிரச்சனை எலியா நினைச்சிட்டு இருந்தாரு. 3.5 வருஷம் கழிச்சு ஒரு மழை வந்துச்சு. மழை வந்ததுக்கு பிறகுதான் தெரியும் பிரச்சனை ஆகாப்பு அல்ல, ஆகாப்பை இயக்கிற ஏசபேல், ஆகாப்புக்கு பின்னிருக்கிற அசுத்தாவி ஒரு வேசித்தலத்தின் ஆவியாக்கும். இந்த ஆவிதான் போராடுது என்பதை கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். இன்னும் பகல் சில ஆவிகளை கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். வானம் திறக்கப்பட்டவனுக்காக சில அந்த காலத்தை காண்பித்து கொடுக்கிறார். நீ மேற்கொள்ள வேண்டிய சில அசுத்தாவிகள் உண்டு, அவைகளுக்கு போராடு. இன்னும் பகல் அது உடையுது, அது உடையுது. இயேசுவின் நாமத்தினால ஜெபம், கர்த்தருடைய வல்லமை இறங்குது, அபிஷேகத்தின் வல்லமை உடவலமா ரியாந்தராதரா ரிக்கவலகத்துடா. சில அஸ்திவாரங்கள் இப்ப அசையட்டும். ஆ ரவலகத்துடா. சாத்தானின் ராஜ்யங்கள் இப்ப உடைவதாக. காவாலாஹா தாரா அவுடவாலா மௌடியாந்தரா காவாலாஹாதாரா அதரகத்துடா அவுடவாலவடியாந்தரா ரிகாவாலவாதாரா அதரகத்துடா அவுடவாலவடியாந்தரா. நல்ல ஜோமனுங்க பார்க்கலாம், நல்ல ஜோமனுங்க பார்க்கலாம், நல்ல ஜோமனுங்க. ரிகாவாலஹாதாரா அதரகத்துடா அவுடவாலவடியாந்தரா. ஒரு அபிஷேகம் இறங்குது, ஒரு அபிஷேகம் இறங்குது, ஒரு அபிஷேகம் இறங்குது. ஜோமனுங்க. சில இயேசபேலின் ஆவிய கர்த்தர் கிளப்பி விட்டிருக்கிறாரு, ஆண்டவர் கிளப்பி விட்டிருக்கிறாரு. ஜோமனு அவைகள் இப்ப உடையட்டும், அவைகள் இப்ப உடையட்டும். வானம் திறந்திருக்கு, வானம் திறந்திருக்கு, பரலோகம் திறந்திருக்கு. ரபாலாஹாதாரா. சில வேசித்தன ஆவிகள் இப்ப விழுது, இப்ப விழுது. ரபாலாஹாதுடாமா அதரகத்துடாதரா. சில அந்தகாரங்கள் இப்ப விழுது. போராடுகிற கிரியைகள் முறிவதாக. நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஆவில நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. ஷவாலாஹா சாரா அவுடவாலகத்துடா அதரகத்துடா. சில இயேசபேலின் ஆவிய கர்த்தர் புறப்பட பண்ணியிருக்கிறார். ஜோமனுங்க. எலியாவே சோர்ந்து போகாம ஜோமனு. அதரகத்துடா அதரவவுடியான் சாரா. கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம். அதரா அதரகத்துடா அவுடவாலவவுடியான் சாரா. கர்த்தருடைய அபிஷேகம் இப்ப இறங்கட்டும், இப்ப இறங்கட்டும், இப்ப இறங்கட்டும். உடவலகத்துடா அதரகனதரா. போராடுகிற சில அஸ்திபாரங்கள் இன்னைக்கு உடையுது, இன்னைக்கு உடையுது. போராடுகிற சில அஸ்திபாரம் இன்னைக்கு உடையுது. ரிகவலஹாதாரா. வேசித்திர அஸ்திபாரங்கள், பாவத்தின் அஸ்திபாரங்கள் இப்ப உடைவதாக. ஷவாலாஹாதாராமா அதரகத்துடா. இணைஞ்சிருங்க, இணைஞ்சிருங்க, கர்த்தரோடு இணைஞ்சிருங்க, அபிஷேகத்தோடு இணைஞ்சிருங்க. ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. ஷவாலாஹாதாரா. ஒரு மகிமையான மேகம் சபை நடுவில் இறங்கி இருக்குது. ஒரு பெரும் மழை சபையில ஊற்றப்படுது. சில இயேசபேலின் ஆவி, சில விரியன் பாம்புகள் புறப்படுகிறது. அவைகள் மேல கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி விழுவதாக. ஷகாவாலவாதாரா அதரகத்துடா. சில அசுத்தாவிகள் மேல கர்த்தருடைய வல்லமை. உங்க சரீரத்தில்
சரீரத்துல யாரோடு போராடுறீங்களோ இப்ப ஜெபம் பண்ணுங்க, இப்ப ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால அந்த ஆவி விழுது, அந்த ஆவி மேல அக்கினி விழுது, ஒரு அக்கினி விழுது. ஜெபம் பண்ணுங்க. உங்க சரீரத்துல உங்க வீட்டுக்குள்ள எதெல்லாம் போராடுதோ ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால இப்போ ஒரு அக்கினி, இப்போ ஒரு அக்கினி. ராபாலா ஆதாரா அவுடாவாலக துடா. ஒரு பின்மாரி மலை, ஒரு பின்மாரி மலை, ஒரு பின்மாரி மலை. ரிபாலக தடா அதரக துடா. ஒரு பின்மாரி மகிமை. அதரக துடா அவுடாவாலா அதரக நதர அதரக துடா. எல்லாம் ஜெபிக்கணும், எல்லாம் ஜெபிக்கணும். ஷாகாபாலா ஹாதாரா அதரக துடா அதரபவுடி ஆந்தரா ரிகாமானா மதரா. எல்லாம் இணைஞ்சிருங்க, ஆண்டவரோட இணைஞ்சிருங்க. உங்க சரீரத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல போராடி கொண்டிருக்கிற சில ஆவிகளை கர்த்தர் கிளப்பி விட்டிருக்கிறாரு, கர்த்தர் எழுப்பி விட்டிருக்கிறாரு. அதெல்லாம் போராட காரணம் ஒரு அக்கினி வருது, ஒரு அக்கினி வருது. ஏன் போராடுது தெரியுமா? பரலோக அக்கினி, பரலோக அக்கினி. அவைகள் அழிகிற நேரம், அவைகள் விழுகிற நேரம். ரிவாலா ஹத்தாரா வௌடியாந்தரா. தபாலா ஹத்தாரா அவுடாபாலா மாரியாந்தரா காபாலா ஹத்தாரா அதரகதுடா அவுடாபாலா மாரியாந்தரா ரிஹந்தனாதரா அதரபௌடியாந்தரா ரிகாபாலா வாதரா அவுடாதரபௌடியாந்தரா. ஜெபம் பண்ணுங்க. உங்க எல்லைகளுக்குள்ள முன்னும் பின்னும் ஒரு தேவ மகிமை, முன்னும் பின்னும் தேவ மகிமை, முன்னும் பின்னும் தேவ மகிமை. உடாபாலா மாரியாந்தரா அதரகதுடா. வீடுகளுக்கு முன்னும் பின்னும் ஒரு தேவ மகிமை, உன் வாழ்க்கைக்கு முன்னும் பின்னும் ஒரு தேவ மகிமை. இனி இந்த பாவம் உன்னை மேற்கொள்ளாது, இனி இந்த அசுத்தம் உன்னை மேற்கொள்ளாது. அந்த இயேசுவின் ஆவி இப்ப விழுது, இப்ப விழுது. ரபாலா ஹத்தாரா அவுடாகடரகதுடா உரபாலா சந்தேலே. இன்னைக்கு விழுது இயேசுவின் ஆவிகள், இன்னைக்கு விழுகிறது. போராடுகிற அசுத்தங்கள் இயேசுவின் நாமத்தினால விழுவதாக. அதரகதுடா அதரபௌடியாந்தரா உடபாலவாதரா. ஐயா, நான் ஜெபம் பண்றேன், நான் ஆராதிக்கிறேன், ஆனாலும் பாவம், ஆனாலும் அசுத்தம் என் பின்னாடியே வருதுன்னு சொல்றீங்களா? ரூத்துக்கு பின்ன ஒரு மோவாபின் வல்லமை உண்டு. ஆனா பெத்லகேமுக்குள்ள என்னைக்கு கால் வச்சாலோ அன்னைக்கே மோவாபின் வல்லமைய கர்த்தர் உடைச்சா, அசுத்த வல்லமைய கர்த்தர் உடைச்சா. நீங்க நிற்பது பெத்லகேமுல, நீ நிற்பது தேவ அபிஷேகம் நிரம்பின இடத்துல. ரிகாவாலகதுடா. இன்னைக்கு ஜோமன், இன்னைக்கு ஜோமன். என்னால நிக்க முடியல, பிரசன்னத்துல ஆவே பரிசுத்தத்துல வாழ முடிய நினைக்கிறீங்களா? உங்க மேல ஒரு தேவ அபிஷேகம் பாய்வதாக. அதரகதுடாதரவ காபாலவாதரமா சந்தேலே உடாபாலமா ரியாந்தர அதரகனதரகதுடாதர உடாபாலமா சந்தனாதர உடாபாலமா ரியாந்தர. ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம். ஆவிக்குரியவன் இணைஞ்சிக்கணும், ஆவிக்குரியவன் இணைஞ்சிக்கணும், ஆவிக்குரியவன் தேவ மகிமையோடு இணைஞ்சிக்கணும். இனி இந்த பாவத்தோடு போராடக்கூடாது, இனி வேஷத்தன ஆவியோடு போராடக்கூடாது. இன்னைக்கு ஒரு விடுதலை, இன்னைக்கு ஒரு விடுதலை. கர்த்தரோடு இணைந்தவனுக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை. இனி இந்த பாவத்தின் வல்லமை உன்னோடு போராடக்கூடாது. ஜோமனுங்க, ஜோமனுங்க. அந்த இயேசுவின் வல்லமைகள், அந்த இயேசுவின் கிரியைகள் ராபா சந்தனா இப்ப உடையட்டும், இப்ப உடையட்டும், இப்ப உடையட்டும். இயேசுவின் நாமத்தினால போராடுகிற அந்தகாரங்கள் உடைவதாக. அதரகதுடா அதரபௌடியாந்தரா. கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, கொஞ்சம் கர்த்தரோடு பேசுங்க, ஆண்டோட பிரசன்னத்துல நில்லுங்க, இணையுங்க, இணையுங்க, கர்த்தரோடு இணையுங்க. ஓ ரபா சந்தேனே. வேசித்தன ஆவி என்பது வெறும் பாவம் மட்டுமல்ல, ஆவிக்குரியவனை வரல பண்ணுகிற ஆவி, ஆவிக்குரியவனை வரல பண்ணுகிற ஆவி. ஜோமனே, ஜோமனே, உன் ஜெபத்தை வரல பண்ணின அந்த ஆவியை கடிந்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபத்துல உங்களை விலப்பண்ணின அசுத்தத்தை கடிந்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க. உன் அபிஷேகத்தை இலக்க பண்ணின அந்த காரத்தை கடிந்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால பிரசன்னம் இல்லாத வறட்சியை உருவாக்கின இயேசபேலின் அதிகாரங்கள் விழுவதாக. அதரகதுடா அவுடாபாலவா ஷாகாபாலவாதரா
ஏசபேல் சாதாரண ஆள் அல்ல. தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவள், அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கொலை செய்தவள், அபிஷேகத்தை சுமக்கிறவன் அழித்தவள், தீர்க்க தரிசனத்தை சுமக்கிறவன் அழித்தவள், கர்த்தருக்காய் வாழ்கிறவனை அழித்தவள். ஏசபேல் சாதாரண ஆள் அல்ல. ஆவிக்குரியவனை விழ பண்ணினவள். ஜோமன்னுங்க, இன்னைக்கு ஒரு விடுதலை, இன்னைக்கு ஒரு விடுதலை, இன்னைக்கு ஒரு விடுதலை. இன்னும் பகல் சில வல்லமை விழுது, சில அதிகாரம் விழுது. ரபாலா ஆதாரா அவுடாவானா ஹத்துடா ரிஹமானா ஹத்தேரே ரிக்கவாலவதாரா ஓ ரபா சந்தேலே. சில அசுத்த வல்லமைகள் ஆவிக்குரியவன விழ பண்ணின அசுத்தங்கள் விழுவதாக. காபாலாவா அதரகத்துடா அதரபௌடியாந்தர உடபாலவா சந்தனா காபாலவாதர அதரகனதர. என் வீட வரல பண்ணின, என் வாழ்க்கையை வறண்டு போக பண்ணின எல்லா அந்தகாரங்கள், எல்லா அசுத்தங்கள் இப்ப மாறட்டுமே, இப்ப மாறட்டுமே. ஜோமன்னுங்க, சிலர் மேல சில சர்ப்பத்தின் வல்லமைகள் பவுல கடித்தது போல கடித்து கொண்டே இருக்குது. தூக்கி எறிய இயேசுவின் நாமத்தினால அந்த பிரச்சனையை தூக்கி எறிய இயேசுவின் நாமத்தினால, அந்த பாவத்தை தூக்கி எறிய இயேசுவின் நாமத்தினால. அவைகள் அக்கினில விழட்டும், அக்கினில விழட்டும். அந்த பலவீனத்தை தூக்கி எறிய இயேசுவின் நாமத்தினால. உடவாலமா ரிக்கவாலகத்துடா. அந்த தோல்வியை தூக்கி எறி. அது உன்னை கடிக்க விடாத, கடிக்க விடாத. ரிக்கவாலவாதரா. அந்த அவமானத்தை கடிக்க விடாத, அந்த நிந்தையை கடிக்க விடாத. தூக்கி எறி. ஷாபாலா தாராவா உடவாலவா உடியாம்சரா காபாலவாதரா ஷாகாபாலவாதரா அதரகத்துடாதரா உடவாலவாடியா. ஓ சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சேர்ந்து சொல்லுமா, இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. ரெண்டு கரம் உயர்த்தி, இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் ஓ என்றுமே பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உடபாலவா ஷகாபாலவாதரா வரியாந்தராதரா உடபாலவரியாந்தரே காபாலவாதரா வஷந்தனாதரா. ராபிக்குடைய ஃபேமிலி எழும்புங்க பார்க்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல 3 பேருமே எழும்புங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். எல்லாரும் கண்ணை மூடி இந்த ஃபேமிலிக்காக நம்ம ஜெபம் பண்ணணும்னு எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை அப்பவே இருந்து உணர்த்திட்டே இருக்கிறா. சில ஆவிகள் இந்த வீடுகளுக்குள்ள நடமாடி கொண்டிருக்கிறது, சில அந்தகாரங்கள் இந்த வீடுகளுக்குள்ள நிரம்பி இருக்கிறது, இவங்க எல்லைகளுக்குள்ள சில அசுத்தங்கள் போராடி கொண்டிருக்கிறது. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணணும். இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை வேணும், இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ஒரு விடுதலை வேணும். ஒரு பரிசுத்தாவின் மகிமை இறங்கி இருக்கிறது, பரிசுத்தாவின் வல்லமை இறங்கி இருக்கிறது. ஜோமனுங்க பார்க்கலாம். இந்த வீட்டுக்கு விரோதமாய் போராடுகிற அசுத்தங்கள் நிர்மூலமாகணும், அசுத்தங்கள் நிர்மூலமாகணும். இந்த வீட்டை அழிப்பதற்காய் பிரயாசப்படுகிற அந்தகாரங்கள் நிர்மூலமாகணும். எல்லாரும் ஜோமனுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால மீட்கப்பட்ட இவர்கள் மேல அடையாளம் போடுவீராக, அடையாளம் போடுவீராக. சத்துரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு அடையாளத்தை இவர்கள் மேல கர்த்தர் வைப்பீராக. யேசபேலின் அதிகாரங்கள் உடைவதாக. இந்த வீட்டுக்குள்ள சத்துரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு அடையாளம், ஒரு அடையாளம், ஒரு அடையாளம் இந்த வீட்டில் மேல வைப்பீராக.
ஆதரகத்துடா ஔடவாலா மாரியாந்தரா ரிகாமானாமாதரா. ஏடிங்க நிற்கிறது தேவ சமூகத்தில், நீ நிற்கிறது தேவ பிரசனத்தில். கர்த்தர் சொல்றார், உன் இருதயம் கர்த்தரோடு இணைஞ்சா அவர் இரக்கம் செய்ய வல்லவர். உங்க இருதயம் கர்த்தரோடு இணைஞ்சா இரக்கம் செய்ய கர்த்தர் வல்லவர். அவர் இறங்குவா சிறைப்பட்ட இடத்துல, கர்த்தர் இறங்குவா. ஷபாலா ஆதாரா ஔடமானதரா. கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். கர்த்தர் குடும்பத்துக்காக இறங்குவாராக. காபாலவாதாரா ஷாகாபாலவாதாரா. ஆண்டவர் குடும்பத்துக்கு இரக்கம் செய்வாராக. ஆதரகத்துடா ஆதரபௌடியாந்தராதரா. ஆண்டவர் கிரியை செய்கிறதுக்காய் நன்றி. கர்த்தர் இரக்கம் செய்கிறதுக்காய் நன்றி. ஷாபாலா தாராபௌடியாந்தரா. அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள், உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் செய்கிற கிரியைகள் மகிமையானவைகள். அவர் செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார்? ஹல்லேலூயா. கொஞ்சம் கர்த்தரோடு இணையணும், ஆண்டவரோடு இணையணும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரமாக தொடர்ந்து கர்த்தர் அந்த வார்த்தையை பேசிட்டே இருக்கிறாரு. ஆண்டவரோடு இணையணும். இருதயங்கள் தனித்தல்ல, இருதயங்கள் கர்த்தரோடு இணைக்கப்பட்டணும். இனி வறண்ட வானத்துக்கு கீழே வாழக்கூடாது, மகிமைக்கு கீழே வாழணும், பிரசனத்துக்கு கீழே வாழணும், அபிஷேகத்துக்கு கீழே வாழணும். பாவத்துக்கு கீழே அல்ல, கர்த்தருடைய மகிமைக்கு கீழே வாழணும். கரம் உயர்த்தி கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, என்னை இழுத்து கொள்ளும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க, என்னை இழுத்து கொள்ளும் அப்பா, என்னை இழுத்து கொள்ளும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைங்களா சொல்லுங்க பார்க்கலாம், எங்களை இழுத்து கொள்ளும் ஆண்டவரே. பெரியவங்க சொல்லுங்க, எங்களை இழுத்து கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை நிறுத்துவீராக. ஹல்லேலூயா. அப்படியே முழங்கால் படிடுவோம் தேவ சமூகத்தில். ஆமே. ஒரு அளவில்லாத தேவ பிரசன்னம் இந்த கால வேளையில் இறங்கி வந்திருக்கிறது. கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஓடாபா சந்தானா. இன்னும் பகல் பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறார். அவருடைய மகிமை இறங்கி இருக்கிறதை நான் உணர்கிறேன். கர்த்தர் ஏதோ ஒரு பயங்கரமான அசைவை இந்த பகல் விளங்க செய்ய போகிறார். கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும், கர்த்தரை நல்லா உயர்த்தணும். இந்த பகல் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மகிமையை ஊற்ற போகிறார், ஒரு அபிஷேகத்தை ஊற்ற போகிறார், ஒரு அதிகாரத்தை ஊற்ற போகிறார். காபாலாபாதாரா ஜோரபா சந்தானா. சிலருடைய இருதயங்கள் கர்த்தரோடு இணைந்திருக்கிறதை ஆண்டவர் உணர்கிறார். சிலருடைய இருதயங்கள் கர்த்தரோடு இணைகிறதை கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு ஒரு பலத்த அபிஷேகம், ஒரு பலத்த அபிஷேகம், ஒரு பலத்த அபிஷேகம். நல்ல கர்த்தரை துதிக்கணும், நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இன்னைக்கு ஒரு பலத்த அபிஷேகம். அபிஷேகம் பெறாத எல்லாரும் கர்த்தர்ட்ட கேட்கணும், எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும், அபிஷேகம் வேணும், ஒரு அபிஷேகம் வேணும். ஒரு பலத்த மகிமை இறங்கி இருக்கு, ஒரு பலத்த மகிமை, ஒரு அபிஷேகத்தின் மகிமை, ஒரு மகிமை. ஒரு பலத்த மகிமை சபை நடுவில் இறங்கி இருக்கு. கர்த்தரை துதிங்க. அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு மகிமையான அபிஷேகம். ஒரு மகிமையான அபிஷேகம். ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா.
நல்ல கரண்டத்தி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு தேவ மகிமை நம் நடுவில் இறங்கிறதுக்காக அவுடாவாலாவா ஷாக்காவாலாவாதாரா ஆதரகத்துடா ஆதரவவுடியாந்தரா காவாலாவாதாரவ சந்தேனே உடாவாலா மாரியாந்தராதரா ஓ ரவா சந்துடாதரா. திருவிருந்து காயத்தமாயிருக்கிறவர்கள் முன்பக்கத்தில் வாருங்கள், மற்றவர்கள் கடந்து போங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருவிருந்து காயத்தமாக இருக்கிறவர்கள் முன்பக்கத்தில் வந்து அமரும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். ஓ ரபா ஷாத்தினே அதரகத்துடாதரா ஓ அல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு